ஏற்கனவே விஜய் திருமா ஒரே மேடையில் என்று போட்டது அந்த பத்திரிகை தான். அதுதான் ஒட்டுமொத்தமான சர்ச்சைக்கு தொடக்க புள்ளியை வைத்தது. ஆக என்னுடைய கருத்துக்கு பிறகுதான் ஆனந்த விகடன் அழைப்பிதழை அச்சிட்டது. இந்த பிரச்சனை வந்த பிறகு ஆதவ அர்ஜுனா என்னிடத்திலே தொலைபேசியிலே நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை, 2 முறைக்கு 3 முறை என்று அவரிடத்திலே நாம் விவரங்களை சொல்ல வேண்டியிருந்தது, வழிகாட்டுதலை தர வேண்டியிருந்தது, அறிவுறுத்தல் செய்ய இருந்தது. ஆனால் அவர், அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேரலை வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நமது கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்ட அறிவிப்பை அனைவரும் கவனித்திருப்பீர்கள். அரசியல் தளத்தில் இன்றைக்கு இது குறித்து பலரும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர். இது தொடர்பாக கட்சி தோழர்களுக்கு சில விளக்கத்தை சொல்ல வேண்டும். ஆகவே இந்த நேரலை வாயிலாக உங்களை நான் சந்திக்கிறேன். பயணத்தில் இருக்கிறேன். இந்த நடவடிக்கை என்பது எத்தகைய சூழலில் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஓரளவுக்கு தோழர்கள் நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் என்று நான் நம்புகிறேன். இருந்தாலும் மேலும் உங்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்த வேண்டியது கட்சி தலைவர் என்கிற முறையில் கடமை இருப்பதாக உணர்கிறேன். இன்றைக்கு காலையில் இந்த நடவடிக்கையை எடுத்த அதே வேளையில் தமிழக முதல்வரை தலைமைச் செயலகத்தில் சந்திக்கக்கூடிய ஒரு சூழலும் இயல்பாக அமைந்துவிட்டது. இதையும் கூட இன்றைக்கு பலரும் பல்வேறு யூகங்களின் அடிப்படையில் மனம் போன போக்கில் பேசி வருகிறார்கள். முதல்வரை சந்திப்பது, அவருக்கு வெள்ள நிவாரணம் அளிப்பது என்பதை 7ஆம் தேதி நம்முடைய தலைமையகத்தில் ஒரு புத்தக அறிமுக நிகழ்ச்சி நடந்ததும் தோழர் ரவிக்குமார் மற்றும் இயக்கத்தின் முன்னணி தோழர்கள் அமர்ந்து உரையாடிய பின்னர் விழுப்புரம் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க வேண்டும் என்பது குறித்து ரவிக்குமார் அவர்களும் நானும் பேசிக்கொண்டோம். நூற்றுக்கணக்கான கிராமங்களுக்கு எப்படி போய் அவர்களை சந்திப்பது, அவர்களுக்கு நாம் இழப்பீடு தருவது அல்லது பொருளுதவி செய்வது, அது பெரும் சுமை. அதாவது நேரம் நிறைய தேவைப்படும், நாள் கணக்கிலே மக்களை சந்திக்க வேண்டியிருக்கும் என்பதையெல்லாம் பேசிக் கொண்டிருந்த நிலையில்தான் முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்கு நாம் ஏதேனும் நிதியை கொடுக்கலாம், அந்த நிதி அந்த மக்களுக்கு பரவலாக போய் சேரும். நாம் 10 லட்சம் ரூபாய்க்கு பொருள் வாங்கினால் கூட அனைத்து கிராமங்களுக்கும் அதை கொண்டு போய் சேர்க்க முடியாது. ஆகவேதான்
இந்த 10 லட்சம் ரூபாயை எப்படி திரட்டுவது என்ற நிலைப்பாட்டை நாங்கள் பேசி முடிவெடுத்தோம். சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அவரவர் சம்பளத்தை கொடையாக வழங்குவது, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்கிற முறையில் நானும் தோழர் ரவிக்குமார் அவர்களும் 2 மாத சம்பளத்தை வழங்குவது, சட்டமன்ற உறுப்பினர்கள் 1 மாத சம்பளத்தை வழங்குவது என்றெல்லாம் பேசி முடிவு செய்து அதை முதல்வரிடத்திலே எப்படி ஒப்படைப்பது. திங்கட்கிழமை காலை 9:50 மணிக்கு விமானம் புதுதில்லிக்கு செல்ல வேண்டும். 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதுரையிலே நிகழ்ச்சி. மாலை 5:30 மணிக்கு நான் விமானம் பிடித்து சென்னைக்கு திரும்ப வேண்டும். ஆகவே 8ஆம் தேதி மாலை 6 மணிக்கு மேல் அல்லது 7 மணிக்கு மேல் முதல்வருடைய அனுமதியை பெற வேண்டும். அல்லது 9ஆம் தேதி காலை விமான நேரத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையிலே அவருடைய ஒப்புதலை பெறுவதற்கு ரவிக்குமார் அவரிடத்திலே நான் சொல்லியிருந்தேன். நீங்களே முதலமைச்சருடைய உதவியாளரை தொடர்பு கொண்டு ஒரு நேரத்தை கேளுங்கள் என்று சொல்லியிருந்தோம். அது தனி நடவடிக்கை. அவ்வாறு கேட்டதற்கு அவர்கள் காலை 9 மணிக்கு, அதாவது இன்றைக்கு காலை 9 மணிக்கு வர வேண்டும் என்று தகவல் தரப்பட்டது. நான் 6:30 மணிக்கு முதல்வருடைய உதவியாளரை தொடர்பு கொண்டு 9 மணிக்கு எங்களால் வர இயலாத சூழல் இருக்கிறது, நான் டெல்லிக்கு செல்வதை கூட தள்ளி வைக்கிறேன், மாலையில் ஏதேனும் ஒரு நேரத்தை ஒதுக்குங்கள் என்று சொன்னபோது 12:30 மணிக்கு வாருங்கள் நண்பகல் வேளையில் என்று சொல்லியிருந்தார்கள். இப்படித்தான் அது முடிவானது. இதற்கும் அர்ஜுனா அவர்கள் மீது எடுத்த நடவடிக்கைக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் அதை தொடர்புபடுத்தி வேண்டுமென்றே நம்மை பிடிக்காதவர்கள் பேசுகிறார்கள். அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆதவ் அர்ஜுனா அவர்கள் 6ஆம் தேதி மாலை எல்லோருக்குமான அம்பேத்கர் என்கிற நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்று உரையாற்றுகிறார். 6ஆம் தேதி நான் அரியலூர் மாவட்ட சுற்றுப்பயணத்தில் இருக்கிறேன். காலையில் அரசு விழா, அதன் பிறகு மாலையில் நம்முடைய தோழர்கள் சந்திப்பு, ஓரிரு இடங்களில் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்பு, பிறகு நான் விமானம் பிடித்து நள்ளிரவு, அதாவது இரவு 10:30 மணி விமானம் பிடித்து தான் சென்னைக்கு வருகிறேன். ஆக 6ஆம் தேதி முழுக்க நான் அரியலூர் சுற்றுப்பயணத்தில் இருந்து நள்ளிரவு தான் வந்து சேருகிறேன். 7ஆம் தேதி காலையில் அம்பேத்கர் குடும்ப உறவினர் ஆனந்த் டெல்டுமுடி அவர்களின் ஆங்கில நூல் அறிமுக விழா 10 மணிக்கு சொல்லியிருந்தோம், 11:15 தான் தொடங்கினோம். அந்த விழா முடிவதற்கு 2 மணி ஆகிவிட்டது. அதன் பின்னர் நாம் கூடியிருந்த கும்பலை சமாளிப்பதற்கே பல மணி நேரம் ஆகிவிட்டது. பிறகு முன்னணி தோழர்களோடு பேசுவதற்கான ஒரு சூழல் அமையவில்லை. ஆக உயர்நிலைக் குழுவை கூட்டுவதற்கு இயலவில்லை. 6ஆம் தேதி மாலை தான் அவர் பேசி முடிக்கிறார். அதாவது இரவு என்றே வைத்துக் கொள்ளலாம். 6ஆம் தேதி இரவு, அந்த நாள் போய்விட்டது. 6ஆம் தேதி கணக்கிலே இல்லை. 7ஆம் தேதி ஒரு நாள், 7ஆம் தேதி இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நமக்கு ஏற்கனவே ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகள். அதனால் அதிலே நாம் மூழ்க வேண்டியதாகிவிட்டது. 7ஆம் தேதி முன்னணி தோழர்கள் ஒரு சிலரோடு நான் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நேர்ந்தது. 8ஆம் தேதி அதிகாலை விமானம் பிடித்து நான் மதுரைக்கு வந்துவிட்டேன். மதுரையிலே பல்வேறு நிகழ்ச்சிகள். மாலை விமானம் பிடித்து சென்னை வந்து சேர இரவு 7-8 மணி ஆகிவிட்டது. ஆக இந்த நிலையிலே நாம் உயர்நிலைக் குழுவை கூட்டி பேசுவதற்கு இயலாத சூழலில் பொதுச் செயலாளர்கள், துணை பொதுச் செயலாளர்களில் ஓரிருவர், தலைமை நிலைய செயலாளர்கள் ஆகியோரோடு நான் கலந்தாய்வு செய்தேன். ஒரு சிலரோடு தொலைபேசி மூலமாக பேசினேன். 6ஆம் தேதி பேச்சு, ஆதவ் அர்ஜுனா அவர்களின் பேச்சு ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியது. அது அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா. அம்பேத்கர் அவர்களை பற்றி பேச வேண்டிய இடத்தில் முழுக்க முழுக்க ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தமிழ்நாடு அரசியல் குறித்து பேசினார், ஆவேசமாக பேசினார். நாம் ஒரு கூட்டணியில் இருக்கிறோம். கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி, திமுக கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா.
திமுகவோடு அல்லது திமுக அரசோடு ஏற்படுகிற முரண்பாடுகளை பற்றி நம்முடைய அரங்கில் பேசலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அமர்வுகளில் பேசலாம். உயர்நிலை குழுவிலோ அல்லது செயற்குழுவிலோ அல்லது மாநில அளவிலான அமர்வுகளிலோ நாம் நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அந்த சுதந்திரம் உண்டு, அந்த உரிமை உண்டு. ஆனால் ஆதவ அர்ஜுனா அவர்கள் அந்த மேடையிலே விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியில் இருக்கிறது என்பதை முற்றாக மறந்துவிட்டு கடுமையாக பேசுகிறார். அது தமிழக அளவில் பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. நமக்கு வேண்டாதவர்கள் எப்போது நேரம் வரும் என்று காத்திருக்கக்கூடிய சக்திகள் பலர் இருக்கிறார்கள். அவர்கள் அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டு நமக்கு எதிரான வாதங்களை, ஆதாரமில்லாத சொத்தை வாதங்களை கடுமையாக எடுத்து வைத்தார்கள். இன்றைக்கு காலையில் கூட நீங்கள் தினமலரை எத்தனை பேர் பார்த்தீர்கள் என்று தெரியவில்லை. திமுக கொந்தளிப்பில் இருக்கிறது. திருமாவளவன் இரட்டை வேடம் போடுகிறார், நாடகம் ஆடுகிறார். ஒரு புறம் ஆதவ அர்ஜுனாவை தூண்டிவிட்டு பேச வைக்கிறார், இன்னொரு புறம் திமுகவிடம் சமாதானமாக நடிக்கிறார். திமுக தொண்டர்கள் எல்லாம் கொந்தளித்து போயிருக்கிறார்கள் என்று ஒரு செய்தியை போடுகிறது. என்றைக்கு அவர்கள் எல்லாம் நம்முடைய செய்தியை முதல் பக்கத்திலே போட்டிருக்கிறார்கள். நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய செய்திகளை அவர்கள் முதல் பக்கத்திலே பதிவு செய்கிறார்கள். ஏற்கனவே விஜய் திருமா ஒரே மேடையில் என்று போட்டது அந்த பத்திரிகை தான். அதுதான் ஒட்டுமொத்தமான சர்ச்சைக்கு தொடக்க புள்ளியை வைத்தது, முதல் புள்ளியை வைத்தது. இது குறித்து நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு நெடிய அறிக்கையை வெளியிட்டு தெளிவுபடுத்தி இருக்கிறேன். ஏன் ஆதவ் அர்ஜுனா பங்கேற்ற அந்த நிகழ்ச்சியிலே என்னால் பங்கேற்க இயலவில்லை என்பதை வெளிப்படுத்தியிருக்கிறேன். ஆதவ அர்ஜுனா அந்த புத்தகத்தை உருவாக்குவதற்கு என்றைக்கு முயற்சித்தாரோ அன்றையிலிருந்தே என்னிடத்தில் அதை பற்றி பேசியிருக்கிறார். இப்படி ஒரு புத்தகம் தயார் பண்ண போகிறோம், இந்த மாதிரியான ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம், உங்கள் கட்டுரையும் தேவை, 30-40 பேரிடத்திலே கட்டுரை வாங்கி அதை தொகுக்கப் போகிறோம். அம்பேத்கருக்கு ஒரு நல்ல புத்தகம், நல்ல எழுத்தாளர்களின் கட்டுரை அடங்கிய புத்தகம் தேவைப்படுகிறது. ஆனந்த விகடனோடு நான் ஒப்பந்தம் போட்டிருக்கிறேன் என்றெல்லாம் என்னிடத்தில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். நானும் அதில் எழுதுவதற்கு உடன்பட்டேன். எழுத இயலாததனால் ஒரு பேட்டியாக கொடுத்தேன். அந்த பேட்டி ஒரு பெரிய பதிவாக அந்த புத்தகத்திலே வந்திருக்கிறது. ஆனால் விஜய் அவர்களோடு நாம் ஒரே மேடையில் நின்றால் அது தேவையில்லாத சர்ச்சைகளை உருவாக்கும், சந்தேகங்களை எழுப்பும், கூட்டணி உறவில் பல்வேறு தாக்கத்தை ஏற்படுத்தும், விரிசலை கூட உருவாக்கும் என்கிற ஒரு சூழல். அதை நான் முன்னுணர்ந்த காரணத்தினால் வேண்டாம் என்று தவிர்த்து விட்டேன். அவர்களுக்கும் அதை விளக்கமாக சொல்லிவிட்டேன். கோபித்துக் கொள்ள வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம், என்னால் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க இயலாது, விஜய் அவர்களை வைத்தே நீங்கள் நிகழ்ச்சியை நடத்துங்கள் என்று நான் தான் முதலில் சொன்னேன். ஆக என்னுடைய கருத்துக்கு பிறகுதான் ஆனந்த விகடன் அழைப்பிதழை அச்சிட்டது. நான் சொன்ன பிறகுதான் அழைப்பிதழை அச்சிட்டார். அதில் இந்த மாற்று கருத்து. அதே போல இந்த பிரச்சனை வந்த பிறகு ஆதவ அர்ஜுனா என்னிடத்திலே தொலைபேசியிலே நீங்கள் கலந்து கொள்ளவில்லை, நான் கலந்து கொண்டால் சரியாக இருக்குமா என்று என்னுடைய அறிக்கை வெளிவந்த பிறகு ஆதங்கத்தோடு கேட்டார். நான் சொன்னேன், இதை உருவாக்கியதே நீங்கள் தான், அதை தவிர்க்க வேண்டாம், அதில் பங்கேற்று நூலை வெளியிடுங்கள், உங்களை உரையாற்றுவதற்கு அழைப்பார்கள், அப்படி அழைத்தால் அம்பேத்கரை பற்றி பேசுங்கள், அரசியல் வேண்டாம் என்று சொல்லியிருந்தேன். ஆனால் அவர் உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலே என்ன பேசினார் என்பது உங்களுக்கு தெரியும். முன்பு சமூக ஊடகங்கள் இல்லாத காலத்தில் இது போன்ற கருத்துக்களை பேசினால் கூட பெரிய அளவிலே சமூக தளத்தில் பாதிப்பை ஏற்படுத்தாது, அரசியல் தளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தாது. இப்போது சமூக ஊடகங்கள் வளர்ந்திருக்கிற நிலையிலே ஒவ்வொன்றையும் அக்குவேறு ஆணிவேராக அலசக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆதவ அர்ஜுனா அவர்களின் அந்த பேச்சை வைத்துக்கொண்டு
திருமாவளவனின் ஆணையோடு தான் அல்லது வழிகாட்டுதலோடு தான் ஆதவர்ஜனா இவ்வளவு துணிவாக பேசுகிறார் என்ற ஒரு கருத்தை வலுவாக பேசத் தொடங்கினார்கள். யார் அவர்கள்? நாம் திமுக கூட்டணியிலே இடம்பெற்றிருப்பதை விரும்பாதவர்கள், அதிமுக கூட்டணிக்கு எப்படியாவது கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று துடிக்கிறவர்கள், அல்லது விஜய் அவர்களோடு சேர்த்துவிட வேண்டும் என்று துடிக்கிறவர்கள், மொத்தத்தில் திமுக கூட்டணியிலிருந்து நம்மை வெளியேற்ற வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்படக்கூடியவர்கள். இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டு ஆதவ அர்ஜுனா சுதந்திரமாக அவராக சுயமாக பேசவில்லை. திருமாவளவன் சொல்லித்தான் பேசுகிறார், திருமாவளவனுடைய வழிகாட்டுதலோடு தான் பேசுகிறார், திருமாவளவனுடைய தெம்பில் தான் பேசுகிறார் என்று நமக்கு எதிரானவர்கள் பரப்பிவிட்ட வதந்திகள், அவதூறுகள். ஆக இந்த நிலையில அடுத்தடுத்து ஆதவ அர்ஜுனா அவர்களின் பேச்சு அல்லது சமூக ஊடகங்களில் அவருடைய பதிவுகள் நமக்கு அரசியல் ரீதியான இக்கட்டை ஏற்படுத்துகிறது, நெருக்கடியை ஏற்படுத்துகிறது என்ற கருத்தை நாம் உணர முடிந்தது. நானே அவரிடத்தில் பலமுறை இப்படி பேச வேண்டாம், இது தேவையில்லாத ஒரு சர்ச்சையை எழுப்புகிறது, நாம் அதிகாரம் கேட்பது என்பது பொதுவாக சொல்லுகிறோம், ஆனால் அது திமுகவுக்கு எதிராகத்தான் பேசுகிறோம் என்று திரித்து பேசுகிறார்கள். நாம் கூடுதலான இடங்களை பெற வேண்டும், அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்று விரும்புவது இயல்பானது. ஆனால் அது திமுக அரசுக்கு எதிராக அல்லது திமுக ஆட்சிக்கு எதிராக இதை நாம் பேசுகிறோம் என்று திரித்து பரப்புகிறார்கள். அதற்கு இது இடம் கொடுக்கிறது. யாரிடத்திலே இவர் கேட்கிறார்? ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. திமுகவிடத்திலே கேட்கிறார். யாரும் திமுகவிடத்திலே கேட்டால் என்ன? ஒரு கூட்டணியிலே இருப்பவர்கள் தங்களுக்கு அதிகாரம் வேண்டும், அமைச்சரவையில் இடம் வேண்டும் என்று கேட்டால் என்ன, கேட்பதில் என்ன தவறு என்று பேசுவதற்கு ஆள் இல்லை. இவர் எப்படி கேட்கலாம்? அப்படி என்றால் திமுகவுக்கு நெருக்கடி தருகிறார்களா? அப்படி என்றால் திமுகவை விட்டு வெளியேற தயாராக இருக்கிறார்களா? இப்படி அதை கொண்டு போகிறார்கள். ஆக அவர்களுக்கு நாம் பெரிய சக்தி, இவர்கள் வந்தால்தான் ஆட்சியை கைப்பற்ற முடியும் என்கிற பொருளில் பேசவில்லை. அவர்கள் திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் இடையிலே ஒரு முரண்பாட்டை உருவாக்கி எப்படியாவது விடுதலை சிறுத்தைகளை வெளியேற்றிவிட வேண்டும், இதுதான் அவர்களின் நோக்கம். இந்த நோக்கத்தை நம்மால் இலகுவாக புரிந்து கொள்ள முடிகிறது. ஆக இப்படி ஒரு சூழலில் தான் நாம் ஆதவ அர்ஜுனாவுடைய பேச்சையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் எழுகிறது. அவருக்கு நான் மேடைக்கு போவதற்கு முன்பே சொல்லியிருந்தேன், ஆனால் அதை அவர் பொருட்படுத்தியதாக தெரியவில்லை. அவருக்கு ஒரு தீவிரமான அரசியலை மேற்கொள்ள வேண்டும், தமிழக அரசியலில் ஒரு புதிய நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும், கூட்டணி ஆட்சியை இங்கே கொண்டு வர வேண்டும் என்கிற அடிப்படையிலே அவர் தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் பதிவிடக்கூடிய சூழல் வந்ததால் ஒரு முறைக்கு 2 முறை, 2 முறைக்கு 3 முறை என்று அவரிடத்திலே நாம் விவரங்களை சொல்ல வேண்டியிருந்தது, வழிகாட்டுதலை தர வேண்டியிருந்தது, அறிவுறுத்தல் செய்ய இருந்தது. ஆனால் அவர் அதை காதில் போட்டுக் கொள்ளவில்லை, கவனத்தில் கொள்ளவில்லை என்கிற ஒரு இக்கட்டு உருவான பிறகுதான் நான் அந்த முடிவை எடுக்க நேர்ந்தது. கூட இருக்கிற முன்னணி தோழர்களிடத்திலே, தலைவரிடத்திலே கருத்து கேட்பது என்பது ஒரு ஜனநாயக நடைமுறை. நடவடிக்கை எடுப்பது என்பது நான் முழுமையாக உடன்பட்டு மனம் அதற்கு இடம் கொடுத்து
அந்த அடிப்படையில் தான் அந்த நடவடிக்கையை எடுக்க முடியும். கூட இருக்கிற கட்சி தோழர்கள், முன்னணி தோழர்கள் அழுத்தம் கொடுத்து அதற்கு நான் இணங்கி அந்த அடிப்படையிலே நடவடிக்கை எடுத்து விட்டேன் என்பதோ, அல்லது திமுக அழுத்தம் கொடுத்து அந்த அழுத்தத்துக்கு பணிந்து அதன் அடிப்படையில் நான் நடவடிக்கை எடுத்து விட்டேன் என்று சொல்லுவதெல்லாம் தவறான கருத்து. தவறான கருத்து என்பதை விட பிதற்றல், காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள் நம் மீது சுமத்துகிற குற்றச்சாட்டுகள்.